Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டுக்கு தேவையான காய்கறி தோட்டத்தை எப்படி அமைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே கொஞ்சமான காலி இடம் ரொம்ப வருஷமாக சும்மா தாங்க கிடந்தது. நான் இன்னைக்கு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம காய்கறி தோட்டம் உருவாக்கலங்கிறதுக்காக சுத்தம் பண்ணிட்டு விதைகள் போட்டு வச்சிருந்தேன். எல்லா விதைகளும் நல்லாவே முளைச்சி வந்திருக்குதுங்க. இந்த காலி இடத்துல மண் ஓரளவுக்கு சுமாரான மண்ணாக தாங்க இருந்தது. ரொம்ப தரமான மண்ணுன்னு சொல்ல முடியாது. அதனால மண் கொஞ்சம் குழி நோண்டிட்டு அந்த இடத்துல எருவு கலவை கலந்து அதுக்கப்புறம் தாங்க நான் இந்த விதைகள் போட்டு வச்சேன். இந்த இடத்துல சுரக்காய், பீர்க்கங்காய், பாவக்காய் மற்றும் பூசணிக்காய் இந்த மாதிரி கொடி வகை செடி தான் நான் விதை போட்டிருந்தேன். போட்ட விதைகள் எல்லாமே நல்லாவே முளைச்சி வந்திருக்குது. முளைச்சி வந்ததுக்கப்புறம் 2-3 இலை விட்டு அதுக்கப்புறம் கொடி ஓட ஆரம்பிச்சிருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது பீர்க்கங்காய் செடி. இது கொஞ்சம் வேகமாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது சொரக்காய் செடி. இது நாங்கள் விதை போடவே இல்லை. இது தன்னால் முளைச்சி வந்த செடி தான். பெரும்பாலும் நம்ம விதை போட்டு உருவாக்குற செடியை விட தன்னால் முளைச்சி வர செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வரும். அதே மாதிரி தான் இந்த செடியும் நல்லா வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்குது. நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் இந்த செடியில் இருக்குது. பொதுவாக ஒரே ஒரு சொரக்காய் செடி நம்மக்கிட்ட இருந்தால் போதுங்க. நம்ம சமையலுக்கு தேவையான காய்கறிகள் அது தொடர்ந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம விதை போட்டு முளைச்ச எல்லா செடிகளும் இப்போ கொடி ஓட ஆரம்பிச்சிருக்குது. அதனால் இதுக்கு பந்தல் அமைச்சா அது நல்லபடியாக படர்ந்து வளரும். அதுக்காக நான் இன்னைக்கு குச்சி எடுத்துக்கிட்டு வந்து பந்தல் போடலான்னு வந்திருக்கிறேன். பொதுவாக இந்த கொடி வகை செடிகள் கீழே விட்டாலே தரையிலேயே நல்லா படர்ந்து வளரும். ஆனால் இதுக்கு நம்ம பந்தல் அமைச்சு விட்டால் அந்த பந்தல் மேலே இந்த கொடிகள் எல்லாம் படர்ந்து நல்லா வேகமாக வளரும். அதுவும் போக காய்களும் நிறைய காய்க்கும். பந்தல் போடுறதுக்காக நான் எடுத்துக்கிட்டு வந்த குச்சிகளை எல்லாத்தையும் நான் இன்னைக்கு இந்த செடி இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு நாங்கள் ட்வைன் கவுரு அப்படிங்கிற ஒரு விதமான கவுத்துல தாங்க நாங்கள் பந்தல் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த குச்சிகள் எல்லாம் நம்ம வீட்லேயே கடந்த பழைய குச்சிகள் எடுத்துக்கிட்டு வந்து தாங்க நான் இன்னைக்கு பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் எதுவும் குச்சிகள் வெளியிலிருந்துலாம் வாங்கிக்கிட்டு வரல. நட்டு வச்ச எல்லா குச்சிகளையும் இணைக்கிற மாதிரி நாங்கள் இன்னைக்கு இந்த கயிறை வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கொடிகளை இந்த குச்சி வழியாக நம்ம ஏற்றி விட்டா போதும். அதுக்கு மேலே இந்த கயிறு மேலே நல்லா படர்ந்து செடிகள் நல்லா வளரும். நம்மக்கிட்ட இருக்கிற குச்சியை வச்சு ரஃபாக தாங்க இந்த பந்தலை நம்ம அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒன்றும் நேர்த்தியான பந்தல் கிடையாது. செடிகள் படர்ந்து வளர்றதுக்காக தான் இந்த பந்தல் டெம்பரவரியாக நாங்கள் போட்டிருக்கிறோம். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக இந்த பந்தலை நாங்கள் போட்டு முடிச்சிட்டங்க. பந்தல் போட்டதுக்கு அப்புறம் கீழே படர்ந்து போன எல்லா கொடிகளையும் எடுத்து ஒரு குச்சி வச்சு கட்டி இந்த மாதிரி அந்த கொடிகளை இந்த குச்சி மேலே விட்டுருக்குறோம். இது வழியா மேலே படர்ந்து போயிடும். நம்ம இந்த பந்தல் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க. எல்லா கொடிகளும் நல்லா பந்தல் மேலே படர்ந்து வளர ஆரம்பிச்சிருக்குது. மற்ற செடிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த பீக்கங்காய் செடிகள் நல்லா வேகமாகவே வளர்ந்து வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொடி நல்லாவே பந்தல் மேலே படர்ந்து போயிருக்குது. அதுவும் இந்த சின்ன செடியிலேயே நிறைய பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிருக்குது. இது ஹைபிரிட் ரகம் பீர்க்கங்காய் செடி தாங்க. அதாவது நீள நீளமாக நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குமே அந்த ரக பீர்க்கங்காய் செடி இது. செடி ஃபுல்லாவுமே நிறைய காய்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பந்தல் அந்த கொடி எப்படி பற்றி படர்ந்து போகுது பாருங்க. நம்மளோட இந்த காய்கறி தோட்டத்தில் இந்த ஒரு செடி மட்டும்தான் ஹைபிரிட் ரக செடி போட்டிருக்கோம். மீதி இருக்கிற எல்லாமே நாட்டு பீக்கங்காய் செடி தான். நாங்கள் இந்த காய்கறி தோட்டத்தை ஜனவரி மாதம் டைமில் தான் அமைச்சிருந்தோம். இந்த ஜனவரி மாதங்கிறது மிதமான டெம்பரேச்சர் இருக்கும். அதனால் செடிகளும் நல்லா வளர்ந்து வந்தது. வெயிலும் ரொம்பவே அதிகமாக இருக்காது. அதே மாதிரி காலை டைமில் பனியும் இருக்கும். அதனால் செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வந்துச்சு. பந்தலுக்கு அந்த பக்கம் கொஞ்சமான இடம் காலி இடம் இருந்தது. அந்த இடத்துல அவரைக்காய் செடி போடுறதுக்காக இங்கே விதை போட்டிருந்தேன். அந்த விதைகள் எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்குது. நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளும் பந்தல் மேலே நல்லா படர்ந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அது கூடவே ஏற்கனவே தானா முளைஞ்ச இந்த சொரக்காய் செடியிலையும் நிறைய காய்கள் வந்திருக்குது. இந்த சொரக்காய் செடியும் நாட்டு ரக சொரக்காய் செடி தாங்க. இதோடைய காய்களை பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம தண்ணி குடிக்கிற சொம்பு மாதிரியே இருக்கும். அதனால சில பேர் இதை சொம்பு சொரக்கான்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சொரக்காயை குழம்பு வச்சு நம்ம சாப்பிடும் போதும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்மளுடைய ஹைபிரிட் ரக பீர்க்கங்காய் செடியில் இந்த சின்ன சின்ன பிஞ்சுகளாக இருந்தது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிருக்குது. இந்த செடிகள் எல்லாம் பந்தல் மேலே படர்ந்து போகிறதுனால அதோடைய காய்கள் மட்டும் தனியாக கீழே தொங்கிக்கிட்டு இருக்குது. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்மளோட இந்த காய்கறி தோட்டத்தில் முதல் அறுவடையை நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட இந்த பீர்க்கங்காய் செடியில் ஒரு 2-3 காய்கள் நல்லாவே விளைஞ்சி அறுவடைக்கும் தயாராக இருக்குது. இந்த டைமில் நம்ம இதை அறுவடை பண்ணோம்னா சமையலுக்கும் இது கரெக்டான பதத்தில் இருக்கும். காய்களோட சைஸும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் வாங்கினோம்னா எந்த அளவுக்கு நீளமாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தோட்டத்தில் விளைஞ்ச காய்களும் அந்த அளவுக்கு பெரிய சைஸ்லேயே இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய காய்கறி தோட்டத்தில் 2வது அறுவடை பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். காலையில் கிளைமேட்டும் ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. பனி பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அதாவது மூடு பனி பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால புகை மூட்டமாக இருந்தது. இந்த கிளைமேட்டை பார்க்கும்போது ஏதோ நம்ம ஹில் ஸ்டேஷனில் கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருந்தது.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா செடிகளும் முன்ன நம்ம பார்த்ததை விட நல்லாவே வளர்ந்து வந்திருக்குது. எல்லா கொடிகளும் நல்லா படர்ந்து இருக்குது. இந்த செடி நம்மளுடைய நாட்டு ரக பீர்க்கங்காய் செடி தாங்க. நாட்டு ரக பீர்க்கங்காய் செடியிலையும் காய்களும் நிறையாவே காய்ச்சிருக்குது. ஹைபிரிட் ரகம் செடி கூட போட்டி போட்டுக்கிட்டு இந்த நாட்டு ரக பீர்க்கங்காய் செடியிலையும் காய்கள் நிறையாவே காய்ச்சிக்கிட்டு இருக்குது. ஹைபிரிட் செடி கூட கம்பேர் பண்ணும்போது இந்த நாட்டு ரக பீர்க்கங்காய் செடி ரொம்பவே நீளமாக வளராதுங்க. கொஞ்சம் குட்டையாக தான் வளரும். ஆனால் காயோடைய டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த செடிகள் வச்சதுலேருந்து நல்லபடியாக தாங்க வளர்ந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நோய் தாக்குதல் அங்கங்கே இருந்தாலும் நாங்கள் இதுக்கு எதுவும் மருந்து அடிக்கல. நல்லபடியாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த தோட்டம் அமைச்சு அது காய்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் காய்கறிகள் செலவு பெருசாக குறைஞ்சிருச்சிங்க. நாங்கள் வெளியே போய் எதுவும் காய்கறிகள் வாங்கலை. நம்ம தோட்டத்திலிருந்து வர காய்களே சரியாக இருந்தது நமக்கு. சாம்பல் பூசணின்னு சொல்கிற வெள்ளை பூசணி செடியும் நம்ம தோட்டத்தில் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த செடி ரொம்ப அருமையாக வளருதுன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. நோய் தாக்குதல் இருக்குது. இருந்தாலும் 2 காய்கள் இந்த தடவை காய்ச்சிருக்குது. அதில் ஒரு காய் ரொம்பவே பிஞ்சு காய், பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. இது இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு காய் இதை விட கொஞ்சம் பெருசா இருக்குது. கொஞ்சம் மீடியம் சைஸ் அளவுக்கு வளர்ந்துருக்குது. இது நல்லா பெருசாகி ஃபுல்லா வெள்ளை கலர்ல ஆனதுக்கு அப்புறம் நம்ம அறுவடைக்கு தயாரா இருக்கும். இந்த செடி கூடவே ஒரு சக்கரை பூசணிக்காய் செடியும் இருக்கு. அந்த செடியும் நல்லா தான் வளர்ந்துகிட்டு இருக்குது. எந்தவித நோய் தாக்குதலும் இல்லை. இதுலயும் ஒரு பிஞ்சு இருக்குது. இந்த காய் செடிகளுடைய பூக்களை பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையா அழகா இருக்குதுங்க. இந்த பூசணிக்காய் செடியும் சொரக்காய் செடியும் நாங்க பந்தல்ல படர விடலைங்க. கீழே நிலத்துல தான் படர்ந்து இருக்குது. ஏன்னா இந்த காயோட வெயிட் தாங்க முடியாம பந்தல் சரிஞ்சிரும். இந்த தோட்டத்திலேயே ஒரு ஓரத்துல நல்ல பாட்டல் ஷேப்ல வர சொரக்காய் செடியும் ஒன்று இருக்குது. இது கூடவே நம்ம நடவு பண்ண அவரைக்காய் செடியும் நல்லபடியா வளர்ந்துருக்குதுங்க. அதுவும் கீழே தான் படர்ந்து இருக்குது. நல்லா கொடிகள் ஓடி நல்லா பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. பூக்கள் மேல இருக்கிற பனித்துளிகளை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. பீர்க்கங்காய் செடி அளவுக்கு பாகற்காய் செடி ரொம்ப வேகமாக வளரலைங்க. ஆனால் இது பொறுமையாக நல்லா தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த தடவை நிறையா பிஞ்சுகளும் இருக்குது. இந்த பாகற்காய் பிஞ்சுகள் கூடவே நிறையா பூக்களும் வந்திருக்குது. அதிலிருந்தும் நிறையா பிஞ்சுகள் வர ஆரம்பிக்கும் இனிமேல். இந்த பாகற்காய் பூக்கள் சின்னதாக மஞ்சள் நிறத்தில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குதுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், உங்ககிட்ட கொஞ்சமாக இடம் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி காய்கறி தோட்டம் அமைச்சு உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே பயிரிட்டு அதை அறுவடை பண்ணுங்க. இதில் இருக்க ஒரு நாட்டு பீர்க்கங்காய் முத்தி போச்சு. இதை நான் விதைக்காக விட்டுருக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.